ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மூர்த்தி நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் மதுரையில் இருக்கிற நம்மளுடைய சொக்கநாத பெருமாளுக்கு தினமுமே சந்தன காப்புக்காக அவரே தன்னுடைய கையால் சந்தனத்தை அரைச்சி நம்மளுடைய சிவபெருமானுக்கு குளிர தடவி ரசிப்பாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த பாண்டிய மன்னனை தோற்கடித்து கர்நாடக மன்னன் இந்த மதுரைக்கு ராஜாவாயிட்டாங்களாம். அப்போ அந்த ராஜா சமண மதத்தை சார்ந்து இருந்ததுனால யாருமே சைவத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களையும் மதம் மாற சொன்னாராம். அதனால் இந்த சைவ பூஜைகள், அதாவது சிவபெருமானுக்கு யாராவது பூஜை செஞ்சாங்கன்னா கூட அதை அவர் நிறுத்திடுவாராம். அவர் இந்த மூர்த்தி நாயனார் தினமுமே இவர் சிவபெருமானுக்கு சந்தன காப்பு கைங்கரியம் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இனிமேல் யாரும் அவருக்கு சந்தனக்கட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சா, இந்த ராஜா என்னைக்கு சாகிறது, எனக்கு என்னைக்கு சந்தனக்கட்டை கிடைக்கிறது, நான் எப்போ போய் சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லா இடமும் தேடி பார்த்தாரு. எங்கேயுமே கிடைக்கவே இல்லையா. கோவமாக கோவிலுக்கு போனவர் என்ன பண்ணார், சந்தனக்கட்டை தானே கிடைக்கல, எனக்கு தான் 2 கை இருக்கே, இதையவே நான் சந்தனக்கட்டையாக நினச்சி தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லில் அவர் தேய்க்கும் போது அவருடைய எலும்பு சதை எல்லாமே தேஞ்சிருச்சான். அப்படியே ரத்தம் பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்ததுமே சிவபெருமானால் தாங்கவே முடியலையா. நீ கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு நீ இந்த நாட்டுக்கே ராஜாவாயிடுவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அசரீரியாக சொன்னாங்களாம். சிவபெருமான் சொன்ன உடனே சரின்ட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டாராம். அன்னைக்கு நைட்டே அந்த ராஜா இறந்துட்டாராம். மறுநாள் இந்த நாட்டுக்கு யாரை ராஜாவாக ஆக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய பட்டத்து யானையோட கண்ணை கட்டி விடலாம், அது யாருக்கு மாலை போட்டு தூக்கி முதுகில் உட்கார வைக்கிதோ அவங்களே நம்மளுடைய நாட்டுக்கு ராஜாவாக்கிடலாம் அப்படின்னாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பட்டத்து யானையை விடும்போது அது மூர்த்தி நாயனார்கிட்ட நின்று அவரை வணங்கி அவரை தூக்கி தன்னுடைய முதுகில் உட்கார வச்சுக்கிச்சான். உடனே மூர்த்தி நாயனாரை பாண்டிய நாட்டுக்கு ராஜாவாக்கிட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, நான் ராஜாவாகணும் அப்படின்னாக்கா நான் இந்த சிவனடியார் கோலத்திலே தான் இருப்பேன், சமண மதத்தில் இருக்கிற எல்லாருமே சைவ மதத்துக்கு மாறினா தான் நான் ராஜாவாவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களாம். உடனே இவரும் அந்த நாட்டுக்கே ராஜாவாகி தினமுமே நம்மளுடைய சொக்கநாத பெருமாளுக்கு சந்தனம் அரைச்சி சாத்திர கைங்கரியத்தை அவர் இடைவிடாது செஞ்சுக்கிட்டே இருந்தாரா. இவர் திருமணமே செஞ்சுக்கலையாம், சிவத்தொண்டே தன்னுடைய உயிர் மூச்சாக வச்சுருந்தாராம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா. நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் சந்தனக்கட்டைக்கு பதிலாக தன்னுடைய கையை தேய்ச்சாரில் அந்த கல் இன்னுமே இருக்கா. நம்ம போனால் பார்க்கலாமா. நானும் இது வரைக்கும் என்ன பார்த்ததில்ல. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் போய் பாருங்கள். எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக நானும் போய் பார்க்குறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.